என்னம்மா சோகமாக உட்காந்துருக்குற, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல இருந்துச்சா, ஆனால் காசு தான் இல்லை. சரி, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். சாக்லேட் தின்னு தின்னு தான் இப்படி ஆகி போயிட்டு. என்ன எதுக்கு உனக்கு சாக்லேட்டு? வாங்கிட்டா இது டைலாக் இல்லை. சரி, எவ்வளோதான் காசு வச்சிருக்க? என்கிட்ட 1 ரூபா தான் இருக்கு. 1 ரூபா தான்? என்ன பாக்குறீங்க? 1 ரூபாய்க்கு சாக்லேட்டா? டெய்ரி மில்க் சாக்லேட். டைரி மில்க் 1 ரூபாய்க்கு யார் தருவா? நீ காசு நீ போட்டு வாங்கி கொடு. என்கிட்ட பணம் இல்லை. வேற எப்படி நம்ம வாங்குறது? ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? கிரெட் ஆப் வச்சிருக்கியா? நான் போனே யூஸ் பண்ண மாட்டேன். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அந்த ஆப் எல்லாம் எங்க போய் தேடுவேன்? சரி, ஓகே. தெரியாதா? நான் கிரெட் ஆப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குனாஃபா வந்து இந்த துபாய் ஃபாரின் சாக்லேட் ஆர்டர் பண்ணேன். நானே தின்னுட்டேன். ஏப்ரல் ஃபூல் தின்னுட்டேன். அது வந்து 500 ரூபாய் ஒருத்தர் சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸில் கிளைம் ஆகிடும். கிளைம் ஆகி நான் வாங்கி நான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. எனக்கும் எப்படின்னு சொல்லி தரியா? சொல்லி தரனே உனக்கு. எப்படி போகணும்? ஃபர்ஸ்ட் கிரெட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரி, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் கிரெட் ஆப்பில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பேஜ். ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பேஜில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணுறோம். ஸோ இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப் அந்த சி அப்படின்னு போட்டுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கிரெட் ஆப்போட காயின்ஸ். அது பக்கத்தில் இருக்கிறது நம்மளோட வேல்யூ ஐஎன்ஆரோட அமௌண்ட்டு 91 ருபீஸ் இருக்குது. 16 வவுச்சர் வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த காயின்ஸ் யூஸ் பண்ணி ரெடீம் பண்ணது இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா தேவையானது பை பண்ணுவேன், தேவையில்லாத கார்ட்ஸ் வந்து அப்படியே இருந்துடும். ஸோ அதை அப்படியே இக்னோர் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய கிஃப்ட்ஸு, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரைடேஸ்ன்னு சொல்லி போட்டாங்க பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவே எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருவாங்க பார்த்திங்களா, எக்ஸ்க்ளூசிவ் கிவ்அவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேக்லாம் இருக்கும். ஃப்ரைடே அன்றைக்கி நிறையா கிஃப்ட் இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே போனோம்னா எல்லாமே இது பார்த்திங்கன்னா இந்த கப்லாமே 199க்கு கிளைம் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே இந்த ஃப்ரைடே வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் இந்த ஃப்ரைடே ஆப்ஷன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 சாக்லேட், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான அந்த துபாய் குனாஃபா அந்த சாக்லேட்ஸ் நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம். ப்ளஸ் அது கூட அடிஷ்னல் இன்னொன்று போட்டிருந்தோம். அதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 500. ஆனால் வெறும் 50 ருபீஸ் மட்டும் கொரியர் சார்ஜ் மட்டும் தான் நாங்கள் கொடுத்தோம். ஸோ ஓகேங்களா, அது நாங்கள் வேறு எதுவும் அடிஷ்னலாக பே பண்ணல. இந்த காயின்ஸ்லாம் நம்ம கிளைம் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு வீக் வின்னர் இவர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏர் பியூரிஃபையர், போஷ் அந்த இதெல்லாமே ஹெட்ஃபோன்லாம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீக் நானும் ட்ரை பண்ண கிடைக்கல. ஸோ பரவாயில்ல, ஒரு லக் இவருக்கு அடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கிரெட் ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராகவே நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும், அது யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேஸ் அன்றைக்கி ரொம்ப பெரிய பெரிய கிஃப்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் லிவிங் கிட் இதை வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கிளைம் ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 777 அப்படின்றது வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜாக்பாட். நானும் இது வரைக்கும் நிறைய முறை கொடுத்துருக்கேன், எனக்கு வந்ததில்லை. அப்படி உங்களுக்கு எதனா வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கிஃப்ட் வின் பண்ணிங்க அப்படின்னு. அது மாதிரி கீழே வந்து பாருங்களேன், சந்தோஷ் வின்னர் வவுச்சர் 16 செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்னா இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண வவுச்சர்ஸ் போயிட்டுருக்கோம். அதுக்கு வவுச்சர்ஸ்னால் எல்லாருக்குமே இது கிடையாது. இதில் வர நிறையா வவுச்சர்ஸ், இந்த 777 வந்தால் தான் வின்னர். வவுச்சர்ஸ்னால் அது எதனா அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறது 10%, 15% அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த 777 எனக்கு விழுவில் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணுறோம். என்ன வருது பார்த்திங்களா, வெறும் 845 காயின்ஸ் தான் வந்திருக்கு. 10,000 காயின்ஸ் போய் 845 காயின்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஸ்பின் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 1300 தான் வந்திருக்கு. ஓகே, தேர்டு இது பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா 50 பிஏ ஸ்க்ரீன் அது ஏதோ ஒரு வவுச்சர் நம்மளுக்கு வந்திருக்கு. அதை நம்ம உள்ளே போய்ட்டு முழுசாக செக் பண்ணால் தான் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அகெயின் இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல. ஸோ இப்போ நம்ம வெளியே போயிடுவோம், ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோஸ் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸோ வெளியே போய்ட்டு அப்போ இது தான் வந்திருக்கு நம்மளுக்கு. இது என்னன்றதை நான் தனியாக போய் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா,
ஸோ மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் இது யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குற 4 ஆப்ஷன்ஸில் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகாது. மோஸ்ட்லி எனக்கு யூஸ் ஆகாது. மேபி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஓகே. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 25 rupees நம்மளுக்கு கேஷ்பேக் ஆட் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆயிரும் நம்மளுக்கு மணியில். இது வந்து பார்த்திங்கன்னா PS5 எடிஷன். இது வந்து ஒர்த் ஆஃப் 349. அந்த பீனட் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்பின் பண்ணுவோமா? ரெடி, ஸ்டார்ட், ஃபைன். ஆல்ரெடி கிளைம்டுன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நான் இது யூஸ் பண்ணவே இல்லையே. சரி, இது என்னன்னு தெரியல, செக் பண்ணி பார்க்குறேன். பட் ஆனால் அது கிளைம்னால் நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து இது ரிமூவ் ஆகிடும். ஆகலை. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது பிக் பண்ணுறது. இதில் நம்ம கீழே வந்து பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராப் இட் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ லிமிட்டடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஒரே ஒரு மாஸ்க் மட்டும்தான் இருக்குது. அது என்னதுன்னு தெரில. ஃப்ரீ ஃபேஷியல் மாஸ்க்கு அதை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காயின்ஸ் எடுத்தாங்க? இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாஸ்க் ஃப்ரீ தான். இது ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் நம்மளுக்கு வாங்குவாங்க. மோஸ்ட்லி நீங்கள் மார்னிங்கே எல்லாமே ரெடீம் பண்ண பார்த்துருங்க. நான் டைம் விட்டதுனால தான் எனக்கு பாருங்கள் எதுவுமே கிடைக்கல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் எப்போவுமே க்ளைம் பண்ண மாட்டேன். இந்த பிளானட் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். நான் மோஸ்ட்லி அந்த சாக்லேட்ஸ் அதுதான் க்ளைம் பண்ணுவேன். ஸ்நாக்ஸு அந்த மாதிரி தான் க்ளைம் பண்ணுவேன். இதெல்லாமே க்ளைம் கொடுத்துருக்காங்க. பர்ஃப்யூம் ஜஸ்ட்டு 314 rupees பே பண்ணணும். ஆனால் நம்ம 10 days காயின் யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் அவங்க சொல்கிறத நம்ம பே பண்ணால் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். அதனால் அது வேஸ்ட் பண்ணலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. என்னென்னு தெரியல. இது ஒர்த் ஆஃப் 280 by 150. இப்படியே நம்ம இந்த அமௌண்ட் இந்த க்ளைம் பண்ணாலுமே 150 rupees பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் அது மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங்கே நான் க்ளைம் பண்ணியிருக்கணும் எல்லாத்தையும். ஸோ ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணது பார்த்திங்களா, எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் அந்த ஸ்பின் நான் யூஸ் பண்ணவே இல்லை. எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொடுத்துருக்காங்க ஃப்ரீ சாக்லேட். ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 149. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த லாக் பக்கத்தில் ஷிப்பிங் ஃபீ மட்டும். ஆனால் இப்போ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லாக்கில் இருக்குது. ப்ரீவியஸ்லி ஆன் ஒன்லி ஃப்ரைடேஸ். அப்போ இது வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். கடைசியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங்கே எல்லாமே க்ளைம் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணது நம்மளால் ஸ்பின் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரி, என்ன பண்ணுறது? அகைன் இதையே ட்ரை பண்ணி பார்ப்போம். 6 ஸ்பின். இதில் ஏதோ வந்திருக்கு 18K கோல்டு. இது ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 1199 பே பண்ணணுமா என்னென்னு செக் பண்ணுவோம். நான் வந்து 98 lakhs அந்த காயின்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக, மறக்காமல். அந்த 777ன்ற ட்ரிக் என்ன இருக்குன்னு தெரியல, விளையவே மாட்டேன்றது. 97 ஆகிடுச்சு. நான் வந்து 1 crore காயின்ஸ் வச்சுருந்தேன். இப்போ தான் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இந்த 18 கேரட் தான் வந்திருக்கு 199க்கு. இது என்னன்னு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இதெல்லாம் மிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃப்ரீ ஃபேஸ் வாஷ், ஃப்ரீ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், இந்த 3 ப்ராடக்ட்டில் இது ஒரு 2 மிஸ் ஆகிடுச்சு. சரி, நம்ம நோட்டிஃபை கொடுத்து வைப்போம். அடுத்து வந்து வாட்சு, பேக்ஸு, ஷர்ட்டு, ஐஸ்கிரீம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? இது என்னென்னு போட்டிருக்காங்க மேலே, கெட் அவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10,000 காயின்ஸு. சரி, ஓகே, என்கிட்ட நிறையா இருக்கனால யூஸ் பண்ணி பார்க்குறேன். என்ன கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணி பார்ப்போம். வவுச்சர் ஐஸ்கிரீம்ஸ். ஸோ இதுவும் ரெடீம் பண்ணுறது தான். இந்த ரெடீம் பண்ணுறத நான் அப்புறமா பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இதிலே பண்ணோம்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நார்மலாகவே 199 தான் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு காயின்ஸ் யூஸ் பண்ணி 10,000 கொடுத்து கடைசியில் அதே தான் வாங்குற மாதிரி இருக்குது. என்ன மார்னிங்கே நம்ம க்ளைம் பண்ணியிருந்தோன்னா அந்த பீனட் பட்டர் அதெல்லாம் கிடச்சிருக்கும். ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும் நமக்கு. அட்லீஸ்ட் ஒரு 25 rupees அது வந்திருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணதுனால எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நீங்களும் இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி க்ளைம் பண்ணிவிட்டு என்ன உங்களுக்கு கிஃப்ட் கிடச்சிருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி எங்களுக்கு என்ன சாக்லேட் கிடச்சிதுன்றதை முழு வீடியோவில் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் கிரெட் ஆப் யூஸ் பண்ணி சாக்லேட்ஸ் வாங்கியிருக்கேன். அது ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவ்அவேஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்களும் மறக்காமல் வச்சுருந்தீங்கன்னா என்ன சாக்லேட்ஸ் இல்லை என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ புதுசாக நீங்கள் அதை யூஸ் பண்ண போறீங்க இப்போதான். அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடும். ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. பை பண்ண போறீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட் பை பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.